அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் தி திவ்யபாரதி. நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நமது அமுத தமிழில் ஒரு இனிய பாடலை பார்ப்போம். தத்தி தாதூதுதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதை தத்தா தாதுதி தித்தித்த தாதெது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால், தமிழ் எழுத்துக்களில் தகர வரிசையில் இத்து த தா தி து தூ தே தை தோ ஆகிய 9 எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி இந்த பாடலை திறம்பட எழுதியுள்ளார் காலமேக புலவர். இந்த பாடலின் பொருள் என்னவென்று பார்ப்போமா? தத்தி தாவி பறந்து பூக்களில் உள்ள தேன் துளியாகிய தாதுவை உண்ணுகின்ற வண்டே, நீ ஒரு பூவில் உள்ள தேன் துளியை உண்ட பின் வேறொரு பூவில் உள்ள தேன் துளியாகிய தாதுவை உண்ணுகின்றாய். உனக்கு எந்த பூவில் உள்ள தாது, அதாவது தேன் இனித்தது என்று வண்டிடம் கேட்பதாக எழுதியுள்ளார். தமிழே நமக்கு பெருமை. அந்த தமிழுக்கே பெருமை சேர்க்கும் இந்த பாடலை எழுதிய ஆசிரியரை பற்றி பார்ப்போமா? இந்த பாடலின் ஆசிரியர் காலமேக புலவர். இவரது இயற்பெயர் வரதன். இவரது சொந்த ஊர் கும்பகோணம் அருகில் உள்ள நந்தி கிராமம் என்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் என்னும் ஊரை சேர்ந்தவர் என்றும் கூறுவர். இவர் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. சிலேடை அல்லது இரட்டுற மொழிதல் என்னும் இரு பொருள்கள் கொண்ட பாடலை எழுதுவதில் வல்லவர். கவி பாடுவதில் ஆசுகவி, சித்திரக்கவி, மதுரக்கவி, வித்தாரக்கவி போன்றவற்றில் ஆசுகவி பாடுவதில் வல்லவர். ஆசுகவி என்பது கொடுத்த பொருளில் அடுத்த கணமே கவி பாடும் வல்லமையை குறிப்பது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூட, வார்த்தை தமிழுக்கு வழங்கும் கவிவேந்தன் கம்பன் இருந்தான், காலமேகன் என்னும் வம்பன் இருந்தான் என்று தன் கவிதையில் கூறியுள்ளார். தமிழ் இனிமையோடு வளமையும் உள்ளது. தமிழ் வீழாமல் காக்கும் வம்சமாய் நாம் வாழ்வோம். வாழ்க தமிழ். நன்றி.